ரொம்ப அன்பு இருந்துச்சு. ஆண்டவரே நீ தனியாகவும் நான் ஆசீர்வதிக்கிறேன், பெரிய ஜெயதாக்குறேன் கூட, ஐயா இவங்களை விட்றாதீங்க ஆண்டவரே, இவர்களை விட்றாதீங்க. உண்மையான தலைவன், உண்மையான தலைவன். இந்த ஆள் சொத்துக்கோ சுதந்திரத்துக்கோ இல்லை, தாம் பிள்ளைங்களை கூட அடுத்த வாரிசு எடுத்துன்னு வரல. மனிதன். இன்றைய காலகட்டத்தில் இங்கேருந்து அங்கே பாருங்கள், முற்பிதாக்கள் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்கள், இப்போ இருக்கிற தர்மகர்த்தாக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பிள்ளையங்கானும் மருமகனும் காணும் மோசை ஊழியத்தில். மனிதன் ஐயா. ஏன் அந்த ஆளுடைய பாடியை தேவதூதன் அடக்கம் பண்ண மாட்டான்? இப்போ எப்போ பாடியாவான்னு பார்த்துன்னு இருக்கான் மருமகன். பிள்ளை ஒரு பக்கம் இழுக்கிறான், மருமகன் ஒரு பக்கம் இழுக்கிறான், நடுவில் அந்த கிழவன் படுத்துன்னு இருக்கான். பாடி யார் எடுக்கிறதுன்னு ஆகும், அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். இருக்கிறப்பையோ அவனை பிச்சு பிடிங்கி எடுத்துடுறான். அடுத்த சபை யார் பார்த்துக்கிறதுன்னு. அதனால ஒரு தலைமைத்துவம் முடிக்கப்படுகிற பொழுது சபை சிதறுகிறது, பதறுகிறது, பதரை போல பறக்கிறது.